ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து எப்படி நம்மளோட எஸ்என்சி கான்செப்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏர்லியரா என்னோட என்னோட சேனல்ல நிஃப்டி 50 பேக் டெஸ்ட் பண்ணி போட்டிருந்தோம். எப்படி எஸ்என்சி கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நிஃப்டி 50ல மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னா இல்ல. எஸ்என்சி கான்செப்ட் வந்து இப்போ நம்ம கத்துக்கிறது வந்து இந்தியன் மார்க்கெட்னாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னாலும் சரி, கான்செப்ட் ஒன்று தான். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ங்கிறது. அண்ட் அந்த எஸ்எம்சி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒர்க் ஆகுதுன்றத ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ ஐ ஹோப் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்குமே. அண்ட் வந்து இ- ஒரு கொஷின் இருக்கலாம். ஸோ எதனால வந்து நிஃப்டி 50 எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து நமக்கு டெய்லியுமே வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருக்காது, ஒரு வால்யூம் இருக்காது. ஸோ ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஸோ அதனால வந்து அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஆ மாறும். என்னன்னா டைம் ஃப்ரேம் மட்டும் மாறும். ஸோ நிஃப்டி 50ல பார்த்தோம்னா 1 மினிட்ல வந்து கேண்டில்ஸ் வந்து ரீட் பண்ணுவோம். ஓகே. பட் இங்க வந்து இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் மாரி தான் ப்ரிஃபர் பண்ணி சொல்லப் போறேன் இப்போ. ஏன்னா நமக்கு டெய்லியுமே மார்க்கெட் வந்து வாலடைலா இருக்கான்றது தெரியாது. ஓகே. நீங்க இன்ட்ராடே செக் பண்ணி பார்க்கறதுனால இந்த கான்செப்ட் செக் பண்ணி பாருங்க. பட் நான் ப்ரிஃபர் பண்றது வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் இன்னைக்கு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நான் வந்து எஸ்பிஐ பேங்கோட ஈக்விட்டி சார்ட் எடுத்திருக்கேன் இங்க. என்எஸ்சி இது. இந்த எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிஃப்த் 21st இது வந்து 2022 அந்த இயர் அந்த இயரில் இருக்கும். டில் இன்னைக்கு 2022 0 to 25 வரைக்கும் எப்படி மார்க்கெட் போயிருக்கு, அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். அண்ட் ஸோ பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் ஐடியா கொடுக்கலான்ட்டு. அண்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்நேரத்துக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் எப்படி வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறேன், எப்படி ரீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் கொடுக்குறேன். ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டாக போகுது அப்படின்னா நம்ம அதோட கரெக்ஷன் ஃபேஸில் வந்து என்ட்ரி ட்ரை பண்ணுவோம். என்ன கரெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னா இதெல்லாம் தான் கரெக்ஷன் ஃபேஸ். ஓகே. ஸோ இது ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் அண்ட் இது ஒரு கரெக்ஷன் ஃபேஸ். ஸோ ஏன் இது கரெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே இருக்க ஹை இங்கே பிரேக் ஆயிருக்கு. ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹை, இந்த ஹை இங்கே பிரேக் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணி இன்னொரு நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு இங்க. அண்ட் இந்த ஹை பிரேக் ஆகி இன்னொரு நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ எக்காரணத்தை கொண்டு நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு மொமெண்டம் பார்த்துட்டு மார்க்கெட் நல்லா மேலே போகுது, ஸோ இன்னும் நல்லா மேலே போகும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட். ஓகே. மார்க்கெட் மேலே போகுது, அப் ட்ரெண்டா இருக்கு, நல்ல புல்லிஷ் மொமெண்டம் இருக்கு, அண்ட் இன்னும் மார்க்கெட் மேலே நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணிடுவாங்க. என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஃபால் இருக்கும். ஓகே. ஸோ அது ஃபால் கிடையாது, கம்ப்ளீட் ஃபால் கிடையாது. ஸோ ஆனா இத எல்லாரும் என்ன பார்த்துட்டு நினைச்சுப்பாங்க அப்படின்னா, ஓகே மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரி குடுத்த உடனே ரிவர்ஸ் ஆயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பை ஆகுமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவசர அவசரமா வித்துருவாங்க. பட் என்ன பண்ணுவான் அப்படின்னா அழகா இங்க ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் கேண்டலோ இல்ல ஏதாவது ஒரு கேப்போ, ஏதாவது ஒரு டிமாண்ட் ரீஜனோ இந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றேன்னா இங்க எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே. இல்ல ஒரு 50% வாட்டெவர் எது வேணாலும் இருக்கட்டும். அந்த இடத்துக்கு வந்து அந்த டிமாண்ட்ல இருந்து வால்யூம் கெயின் ஆகி திரும்ப மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிடும். ஓகே. ஸோ இந்த மொமெண்டம் பார்த்துட்டு புதுசா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மார்க்கெட் நல்லா மேலே போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த இடத்துல என்டர் ஆவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பான ஒரு ப்ராக்டிஸ். ஸோ அதான் சொல்றேன். எப்பவுமே எப்போ என்டர் ஆகணும்னா, ஸோ ஒரு ஹை போயிடுச்சுன்னா விட்டுறணும் கம்முனு. ஓகே ஹை போயிடுச்சு, டன் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நீ திரும்ப வருவ ஒரு பாயிண்ட்டுக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு வந்தா மட்டும் தான் நான் என்னோட பை என்ட்ரி பிளேஸ் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணணும் ஒரு பிளேஸுக்கு. இந்த பிளேஸ் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிளேஸ் தான் வந்து நம்ம டிமாண்ட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டிமாண்டை வேலிடேட் பண்றதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதை நான் இன் டெப்தா நான் வந்து கான்செப்ட் கவர் பண்ணல. பட் இது ஒரு பேக் டெஸ்ட் வீடியோன்றனால நான் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஓகே. ஸோ திஸ் இஸ் அ வி ட்ரேட் ஃபார் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ மோஸ்டா ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறப்போ நம்ம அப் லைக் பை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், செல் விட. அஹ், ஏன்னா மார்க்கெட் வந்து த்ரூ அவுட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து மேலே தான் போகும். ரொம்ப ரேர் சினரியில தான் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி என்ன சொல்றது கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ மோஸ்டா ஸ்விங் ட்ரேடிங் போறப்போ பை ப்ரிஃபர் பண்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா. அண்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரி பிளேஸ் பண்றோம், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் இந்த இந்த பிரேக் பேர் வந்து பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் ப்ரீவியஸ் எல்லா வீடியோஸ்லயும் வந்து சொல்லியிருப்பேன். பிஓஎஸ்னா என்னது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டேல இருக்கோம். நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து டே சார்ட்ல என்ட்ரி பிளேஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடலாம்.
ஸோ ஃபார் சர்டன் பீரியடுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துட்டு அந்த ஸ்டாக்கை அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் வந்தோன்னா அது செல் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் மேலே தள்ளி வச்சுக்கலாம். இல்லை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் லாஸ் ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போகுதோ போக விட்டுட்டு நீங்க அப்புறமேட்டு அத வந்து ஒரு லாங் டெர்ம்க்கு கூட ஹோல்ட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸோ இட்ஸ் அப் டு யூ. உங்களோட ட்ரேட் மேனேஜ்மென்ட் எப்படியோ அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இங்க எஸ்பிஐல என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கான். ஓகே. ஸோ மார்க்கெட் நல்லா அப் ட்ரெண்ட். இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம், ஒரு ஒரு ஹையோட இங்க பிரேக் ஆயிருக்கு. இது ஒரு பியர்ஸ் அண்ட் இது ஒரு பியர்ஸ் அண்ட் இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பியர்ஸ். ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அண்ட் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கப்போ நான் என்ன சொன்னேன் அர்லியரா இங்க வச்ச ஹை பார்த்துட்டு உடனே இங்க என்ட்ரி ஆயிடக்கூடாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணணும் கரெக்ஷனுக்கு வரணும். ஸோ கரெக்ஷன் வந்துட்டு ஏதோ ஒரு டிமாண்டை தொட்டுட்டோ இல்லை ஏதோ ஒரு ரீஜனை இங்கே தொட்டுட்டோ திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே. அப்போதான் இந்த ஹை இங்கே பிரேக் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹை இப்படி மார்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹையை இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் இப்போ ஹை போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப இங்க என்டர் ஆகாம இங்கேருந்து ஒரு கரெக்ஷனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த கரெக்ஷன் ஜோன்ல இங்க எங்கேயாவது பை என்ட்ரி பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஹை டார்கெட்டை வச்சு எக்ஸிட் ஆகலாம். ஓகே. திஸ் இஸ் இட் ஒர்க்ஸ். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இங்க எந்த ஜோன்ல வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சோம். வாட் ஆர் த பாசிபிள் ஜோன்ஸ் இங்க இருக்கு கீழே டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்படி பாக்குறப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா ஸோ இப்போ இதெல்லாம் வந்து மார்க்கெட் இப்படி வருது ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஓகே. அண்ட் மார்க்கெட் கம்ப்ளீட் மேலே போயிருக்கு. இங்க ப்ரீவியஸா வச்ச ஒரு இன்டர்னல் இது வந்து இன்டர்னல் ஸ்விங் ஹை எதனால இப்படி வருது போய் இங்க ஹை ஃபார்ம் பண்ணி அப்புறமேட்டு கீழே ஒரு பிரேக் அண்ட் அகைன் இந்த ஹை இங்க பிரேக். ஓகே. ஸோ அப்போ இந்த ஜோன்ல எங்க வேலிட் டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்போம். இங்க எங்க வேலிட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து நிறைய இம்பேலன்சஸ் இருக்கு. ஓகே. இம்பேலன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் கேப்ஸ். இங்க கேப் இருக்கு இங்க கேப் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ கேப்ஸ் இருக்கனால ஸோ லோவஸ்ட் பாயிண்ட் இது வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேலிட் டிமாண்ட். ஓகே. இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் கேப். ஓகே. ஸோ இது வந்து ஒரு வேலிட் டிமாண்ட் ஜோன். ஓகே. வந்து எழுதிக்கலாம் இங்க டிமாண்ட் ஜோன். அண்ட் இதுக்கு கீழே என்ன இருக்குன்றதும் செக் பண்ணி வைக்கணும். ஓகே. ஸோ இங்க என்ன பார்க்குறேன்னா இன்னொரு விஷயம் மார்க்கெட்ல ஸோ ஈக்குவல் லோஸ் இருக்கு. ஸோ இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபரா இருக்கணும். நான் என்னோட நிஃப்டி 50 பேக் டெஸ்ட் வீடியோல போட்டிருப்பேன். லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னா ஸோ இந்த ஜோனுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும். பண்ணிட்டும் என்ன பண்ணுவான்னா லைட்டா அட்லீஸ்ட் ஒரு விக்கையாவது இவ்வளவு தூரத்துக்கு விட்டு இங்க இருக்க காசை எடுத்துட்டு இங்க வந்து இப்படி வந்து ஃபார்ம் ஆகி போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஏன் அப்படின்னா இங்க ஈக்குவலா வந்து ஈக்குவல் லோஸ் வச்சிருக்கு. ஈக்குவல் லோஸ்னா ஒன்றும் மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டோரி பெயின் என்னன்னா இங்க இருந்து நிறைய பேர் பை போயிருப்பாங்க இல்ல. ஓகே. ஸோ இங்க இருந்து நிறைய பேர் பை போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸஸ்லாம் எங்க போட்டிருப்பாங்கன்னா இங்க போட்டிருப்பாங்க ஸ்டாப் லாஸஸ். ஓகே. ஸோ மார்க்கெட்டுக்கு ஃபியூவல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா காசு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த காசு இருக்க இடத்த லிக்விடேட் பண்ணிட்டு மேல போவோம். ஓகே. ஸோ அவனுக்கு இஃப் இன் கேஸ் இங்கவே அவனுக்கு தேவையான ஃபியூல் கிடைச்சிருச்சுன்னா இங்கவே ஜோன்ல ரியாக்ட் ஆகி போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல் லோஸ் வச்சிருக்க இடத்த என்ன பண்ணணும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை வந்து எடுத்துட்டு மார்க்கெட் மேல போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். ஸோ ரொம்ப இன்டெப்தா போல பட் குயிக்கா வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் இன் கேஸ் இது பிரீச் பண்ணோம் அப்படின்னா கீழே எங்க வந்து நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் இருக்குன்றது வந்து நம்ம பார்த்து வச்சோம். இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. பட் லெட் சி நமக்கு எப்படி போகுதுன்னு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல் கேப்பு அண்ட் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஜோன் வரைக்குமே வந்திருக்கான். அண்ட் இன்னும் எவ்வளவு தூரம் வரணும். ஓகே. நமக்கு இந்த ஜோன் டச் ஆச்சு அண்ட் ப்ராப்பர் செட்டப் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த டிமாண்ட் வந்து வேலிட் பண்ணல. சீண்ட கூட இல்லை. ஓகே. ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா ஓகே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் செல் ட்ரெண்ட் மாறிடுச்சு. இன்னும் கீழே வரைக்கும் போகும் ரொம்ப அப்படின்னு நினைச்சிட்டு செல் ட்ரை பண்ணுவாங்க. பட் செல் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா த்ரூ அவுட் மார்க்கெட் வந்து என்னது அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இங்க லிக்விடிட்டி இருக்குன்னு பார்த்து இந்த லிக்விடிட்டியா இங்க எடுத்துட்டு இந்த கேண்டில்ல லிக்விடிட்டியா எடுத்துட்டான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எந்த பாசிபிள் ஜோன் இது வந்து இது ஒரு லோ. ஸோ இந்த லோ மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வெதர் இந்த லோ வந்து ரியாக்ட் பண்றேன்னா இல்லை இன்னும் கீழே போறேன்னா இந்த இம்பேலன்ஸ் போறான்றது வந்து கேண்டில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே. ஸோ இங்க என்ன பார்க்குறேன் அப்படின்னா கேண்டில்ஸும் வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கேன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ என்னோட பழைய வீடியோஸ் நிஃப்டி 50 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க எனக்கு வந்து ஒரு டிமாண்ட்
செட்டப் வந்து வேலிட் பண்றதுக்கு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு பையிங் பிரஷர் உள்ள ஒரு கேண்டில். கீழ விக்கு பெருசா விட்டு அண்ட் ஒரு பையிங் பிரஷர் இருக்க மாரியான ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு வேலிட் லோ. இந்த லோவுக்கு கரெக்ட்டா இந்த இடத்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, மார்க்கெட் எனக்கு ஒரு சிக்னல் தரான் இங்கவே. பட் இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே. அட்லீஸ்ட் இந்த கேண்டில ஓவர் கம் பண்ணி, ஓவர் ஷேடோ பண்ணி ஒரு சிமெண்டட் கேண்டில் அதாவது ஒரு என்கல்ஃப் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் என்ட்ரி பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தியாவது திங்க் பண்ணுவோம் அட்லீஸ்ட். ஓகே. ஸோ லெட்ஸ் சி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கிளீன் செட்டப். ப்ராப்பர் செட்டப். ஸோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட், ஸோ இங்க இருக்க நான் சொன்ன மாரி ஈக்குவல் லோஸ்ல இருக்க லிக்விடிட்டிய காசு எடுத்துட்டு, ஸோ இங்க இருக்கு. லிக்விடிட்டிய எடுத்துட்டு, மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இங்க இருக்கவங்கள இங்க நெறைய பேர் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கவங்க எல்லாத்தோட காசையும் எடுத்துட்டு, ஸோ கரெக்ட்டா இங்க வச்சிருக்க விக்கோட இங்க வந்து கீழ விக்க மட்டும் விட்டு ஸ்வீப் பண்ணிட்டான் காசு. ஓகே. லிக்விடிட்டி ஸ்வீப் இதான். ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, எனக்கு ஒரு நல்ல ரியாக்ஷன் குடுத்துரும். ஏன்னா நம்ம டேல இருக்கோம். ஸோ டேலயே வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ப்ரீவியஸ் கேண்டில்ல ஓவர் ஷேடோ பண்ணி, இங்க இருக்க டிமாண்ட் வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. சோ நான் தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் ஹை. ஓகே. ஸோ இது வந்து என்னது, நம்ம என்னது பிஓஎஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. இப்ப எனக்கு மார்க்கெட் இங்க வந்து நான் இங்கேருந்து பை போறேன் அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ராங்கான வேற என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இங்க கேப் இருக்கு, இங்க கேப் இருக்கு, இங்கேயும் கேப் இருக்கு. ஓகே. ஸோ கேப் எங்கெங்கலாம் இருக்கோ, மார்க்கெட் அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காச்சும் மேல போவான். ஈவன் கீழ தான் போகுதுன்னு நெறைய பேர் திங்க் பண்ணாலும், கீழயே போகட்டும்னு விட்டாலும், எனக்கு என்ன தெரியும் அப்டின்னா, கீழ போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க கேப்ஸ் எல்லாச்சும் ஃபில் பண்ணிட்டு தான் போவான்றது நெக்ஸ்ட் ஐடியா. நான் எனக்கு கீழ போகாது ஆப்வியஸா. பட் சில பேர் அட்லீஸ்ட் இது இந்த இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னா கூட இப்படி திங்க் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. ஸோ இங்க இருக்க கேப்ஸ ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு ஃபியூல் கலெக்ட் பண்ணிட்டு, மேபி போணும்னு நெனச்சான்னா, திரும்ப இதே மாரி இந்த ஹைய பிரேக் பண்ண முடியாம மேபி கன்டினியூஸா மார்க்கெட் கீழ இறங்கலாம். பட் அப் டூ திஸ் பாயிண்ட் நான் வந்து பைல தான் இருக்க போறேன். ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, கிளியர் லாங் பொசிஷன் இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். அண்ட் ஸ்டாப் லாஸ இந்த இடத்துல வைக்கிறோம். ஓகே. அண்ட் வந்து ப்ராஃபிட் இதையும் பண்ணலாம். ஓகே. ஸோ 1:3.55 3.5 வந்து டார்கெட்ன்ற மாரி வச்சிருக்கோம். அண்ட் வந்து ஒரு சிம்ப்ளிசிட்டிக்கு ஒரு 100 குவான்டிட்டி வாங்குற மாரின்னு வச்சுக்கோம். ஓகே. பை என்ட்ரி குடுத்தாச்சு. அண்ட் லெட்ஸ் சி எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இதே மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா, இங்க கேப் இருக்கு. லெட்ஸ் சி எப்படி ஃபில் பண்றானா, இல்லையா அப்படியே போறானா அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இங்க இருக்க கேப் எல்லாம் ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஃபில் பண்ணிட்டு கீழயும் வர மாரி வந்திருக்கு. திரும்ப இந்த டிமாண்டுக்கே வருது. ஓகே. பட் லெட்ஸ் சி. நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் டப்பு டப்புன்னு இந்த ஸ்டாப் லாஸ் மாத்துறதோ, இல்லாட்டி வந்து ஆ சும்மா சும்மா ப்ளே பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டோம், இந்த இடத்துல டார்கெட் போட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா, எய்தர் ஸ்டாப் லாஸ் அடிக்கணும், இல்ல டார்கெட் அடிக்கணும் அப்படின்ட்டு கம்முனு இத கை வச்சுட்டு வந்துரணும். திரும்ப திரும்ப போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கரெக்ட்டான ப்ராப்பர் செட்டப் என்ட்ரி ஆயிடுச்சுன்னா விட்டுறணும் அவ்வளவுதான். லாஸே ஆச்சுனாலும் அது ஹாப்பி லாஸ் தான். ஓகே. அத பத்தி வொரி பண்ணக்கூடாது. லெட்ஸ் சி எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் இன்னும் என்ன பண்ணல. நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. ஸ்பீட் ஆன் பண்றேன். இன்னும் ஹிட் ஆகல டார்கெட். பட் அது வரைக்கும் பேஷியன்ட்டா வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த டார்கெட் ஹிட் ஆனோன, ஸோ எக்ஸிட் ஆயிரும். ஓகே. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்கோம் இங்க, ப்ராப்பர் செட்டப் எஸ்எம்சி கான்செப்ட் தான் பார்த்தோம். கன்டினியூஸ் அப் ட்ரெண்ட்ன்னு பார்த்தோம். இங்க ஒரு பிஓஎஸ் கிடைச்சது. ஓகே. வெயிட் பண்ணோம். இந்த இடத்துலயே என்டர் ஆகாம என்ன பண்ணோம், இந்த இடத்துல என்டர் என்டர் ஆகாம ஒரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணோம். இங்க உள்ள ஒரு ஜோன் பார்த்தோம். டிமாண்ட் அண்ட் இங்க லிக்விடிட்டி இருக்கு. ஒரு ப்ராப்பர் செட்டப் இங்க ரியாக்ஷன் கிடைச்சுச்சு. இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ணோம். டார்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வச்சோம். கரெக்ட்டா வந்து டார்கெட்ட ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது என்னது? இது பிஓஎஸ். இது பிஓஎஸ். இப்ப நெக்ஸ்ட் பிஓஎஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கிளியரா இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. இது பிரேக் பண்ண முடியலன்னா, மேபி நம்ம முடிவு பண்ணிருக்கலாம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ன்ட்டு. பட் மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இத நான் வந்து க்ளோஸ் பண்றேன். ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பார்க்குறேன் இந்த ஜோன்க்குள்ள அப்டின்னா, ஸோ ரேஞ்ச் மார்க் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ப்ரீவியஸா நடந்தது நடந்தது அவ்வளவுதான். இப்போ புதுசா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது எனக்கு ஹை. அண்ட் வந்து இதோட எக்ஸ்ட்ரீம் லோ பார்த்தீங்கன்னா, இந்த லோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த லோ எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் இது வந்து இப்போ ஹை. இது ஹையான்றது கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுக்கு மேலயும் கேண்டில் போகலாம். அதனால இத ஹை மார்க் பண்ண வேணாம். இப்போதைக்கு ரேஞ்ச் இங்க இருந்து இது வரைக்கும். ஸோ இதுக்குள்ள
என்ன விஷயம் நடக்குது? எங்கெங்கலாம் டிமாண்ட் இருக்கு? எங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப மேல போலான்றத தான் நம்ம இப்போ ஆ கவனிக்கணும். ஓகே. லெட்ஸ் சி எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட்டிங் வந்து திரும்புது. ஓகே. ரிவர்ஸ் ஆகுது. எல்லாம் சூப்பர் டன். பட் எது வரைக்கும் இங்க வருவோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்ப எங்கெல்லாம் எனக்கு இம்பேலன்ஸஸ் இருக்கு, இங்க இம்பேலன்ஸஸ் இருக்கு. அண்ட் இங்க கொஞ்சம் மைனரா தான் இருக்கு. அது அவ்வளவா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுத்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அண்ட் இங்க இம்பேலன்ஸ் இருக்கு. இங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்கு. இங்கேயும் இருக்கு. ஓகே. பட் நம்ம எது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா நம்ம வந்து வச்சுப்போம் அப்டின்னா, என்னோட ப்ரீவியஸ் நிஃப்டி 50 பேக் டெஸ்டிங் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். மார்க்கெட் கீழ வருது, மேல போகுது, கீழ வருது. அண்ட் இங்கருந்து போன மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ண முடியறதுக்கு கூட அதுக்கு எனர்ஜி இல்லாம என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபால் இருக்கு. ஒரு ஃபால் ஆகி இந்த புஷ் இங்க கிடைச்ச புஷ்ல தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணி மேல போய் இங்க நியூ ஹை ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஸோ அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும். ஸோ ஹையஸ்ட் பிரையாரிட்டி இந்த ஜோனா வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த ஜோன் அதாவது இந்த பார்ட்ல இந்த பார்ட்ல எங்க வேணாலும் டிமாண்ட் கேப்ஸ் ஃபில் ஆகலாம். அந்த டிமாண்டோ இல்ல கேப்போ ஃபில் ஆகி மார்க்கெட் ஒரு நல்ல ரியாக்ஷன் குடுத்துச்சு அப்டின்னா மட்டும் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்ப மார்க்கெட் இங்க வருது. இதுவுமே ஒரு நல்ல ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் தான். இங்கயுமே வந்து ஒரு ஜோன் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஆ இதுவுமே வந்து என்னது ஒரு டிமாண்ட் தான். ஓகே. ஸோ இதுக்கு கீழ எங்க கேப்ஸ் இருக்குன்னா, இங்க ஒரு கேப் இருக்கு. ஓகே. பட் லெட்ஸ் சி இந்த இடத்துலயும் நமக்கு ரியாக்ஷன் கிடைச்சுச்சுனாலும் நம்ம ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் பெர்சனலா. ஏன் அப்டின்னா, இங்க ஒரு பையிங் ரியாக்ஷன் கிடைச்சிருக்கு. பட் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? மார்க்கெட் டவுன் செல்லுக்கு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இப்ப இத பிரேக் பண்றதுக்கு அதுக்கு பெருசா ஒண்ணும் எனர்ஜி தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஃபியூ கேண்டில்ஸ்ல இத பிரேக் பண்ணாலும் பிரேக் பண்ணும். ஓகே. ஸோ அத வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இத வேலிட் ஜோன் இப்ப கிடையாது. ஓகே. ஏன்னா மார்க்கெட் இந்த அட்லீஸ்ட் இது வந்துருச்சு. இந்த இங்க வரைக்கும் கேப்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதுவுமே என்னது? இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகே. அண்ட் இங்க என்ன இருக்கு? கேப்ஸ் இருக்கு. ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம்னா, இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ லெட்ஸ் சி இப்ப இந்த இடத்துக்கு ரியாக்ஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப எனக்கு இது வந்து ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் அண்ட் ப்ரீவியஸா இருந்த கேண்டில்ல ஓவர் ஷேடோவும் பண்ணியிருக்கு இது. ஓகே. எய்தர் நான் இங்கவே ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். இல்லாட்டி இல்ல எனக்கு நெக்ஸ்ட் டே நம்ம டேல இருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் டே விட்டு அது என்கல்ஃப் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த கேண்டில்ல என்டர் ஆறீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்ல. பட் எனக்கு இதுவே வந்து ப்ராமிசிங்கா இருக்கனால நான் இந்த கேண்டில்லயும் என்ட்ரி பிளேஸ் பண்றேன். அண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் இதுவரையும் வச்சு. ஓகே. ஸோ இங்கேயுமே இம்பேலன்ஸஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த இம்பேலன்ஸ் வந்து செகண்ட் பிரையாரிட்டி தான். நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஏன் இது வச்சோன்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வச்சிருக்கனால இத பார்ப்போம். நீங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா மட்டும் தான் என்ன பண்ணணும்னா, கீழ போய் பார்க்கணும். வேற எங்க டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த டிமாண்ட் ஜோனையும் மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு என்னது? ஒரு டிமாண்ட் ஜோன். ஏன் டிமாண்ட் ஜோன்னா, இங்க வந்து ப்ராப்பர் இம்பேலன்ஸஸ் இருக்கு. ஓகே. ப்ராப்பர் இம்பேலன்ஸஸ் இருக்கு. இதுவுமே வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். மேபி ஃபியூச்சர்ல கூட மார்க்கெட் இந்த ஜோன வந்து டச் பண்ணிட்டு கூட போலாம். பட் இப்போதைக்கு நமக்கு அட்லீஸ்ட் இந்த ஹை வரைக்குமாவது போகும்ன்றது வந்து ஒரு கான்ஃபிடன்ட். ஓகே. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஸோ வந்து ஒரு பை ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ கிளீன் மூவ் அண்ட் ஈஸி டார்கெட் அண்ட் அரௌண்ட் ஒரு 61 பாயிண்ட்ஸ் கிட்ட புடிச்சிருக்கு. இது ஒரு குட் என்ட்ரி தான். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹை பிரேக் பண்ண முடியல. ஒரு கேண்டில் விட்டுருக்கு. இதுக்கப்புறம் எப்படி போகும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ பெட்டர் அ ட்ரெய்லிங் பண்றீங்கனாலும் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இல்ல அது கம்ப்ளீட்டா உங்களோட இஷ்டம் ட்ரேட் மேனேஜ்மென்ட். பட் நான் இந்த பொசிஷன இப்போ க்ளோஸ் பண்றேன். ஓகே. ஸோ இந்த என்ட்ரி கிளீன் மூவ் ஆஸ் பெர் எஸ்எம்சி கான்செப்ட் படி. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நியூ ஹை ஃபார்ம் ஆகுதா? இந்த ஹை பிரேக் பண்ணிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ பிரேக் ஆயிடுச்சு. கிளீன் பிரேக். லெட்ஸ் சி. ஓகே. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? மேல போயிட்டு இருக்கு. லெட்ஸ் சி இந்த ஜோன் வந்து மிட்டிகேட் ஆகுதா? அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன மிட்டிகேட் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ ஸ்டில் வந்து இந்த ஜோன யாருமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஓகே. இதுவுமே ஒரு வேலிட் டிமாண்ட் ஜோன் தான். இது யாரும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. மேபி ஃபியூச்சர்ல குட் ஃபார் பிசினஸ். ஓகே. ஸோ ஃபியூச்சர்ல இந்த டிமாண்ட வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குதா? இல்ல பார்க்கலையா? அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக தான் தெரியும். ஓகே. ஸோ இப்போதைக்கு என்ன தெரியும் நமக்கு அப்படின்னா, இது இப்போ என்னது? இது ஒரு ஹை அண்ட் இந்த ஹைய பிரேக் ஆகி இப்போ இங்க மேல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இது இப்போ லோவா கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். மார்க்கெட் கேப் அப் ஆயிருக்கு.
அண்ட் பார்ப்போம். ஓகே. ஸோ ஹியூஜ் ஃபால். எப்போன்னா ஒரு 25th ஜான் 23லலாம் வந்து மார்க்கெட் கம்ப்ளீட் பெரிய பெத்த கேண்டில் சூப்பரா வச்சு அடிச்சு கீழ இறக்கிட்டு இருக்கான். எதுக்காக அப்டின்னா, ஸோ எங்க கரெக்ஷன் ஃபேஸ்க்கு வந்திருக்கோம். இப்ப யாராவது மார்க்கெட் வந்து எஸ்பிஐ மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்டர் ஆறாங்க அப்படின்னா, ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் மேல போயிருக்காது. கம்ப்ளீட் ஃபால். பட் இத பார்த்துட்டு இந்த மாரி பெரிய கேண்டில்ஸ் பார்த்துட்டு சில பேர் எக்ஸிட் ஆயிருப்பாங்க. கண்டிப்பா. ஹோல்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்க எங்க டிமாண்ட் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் ரீஜன். அண்ட் இது வந்து ப்ராப்பரா இங்க பிளேஸ் ஆயிருக்கு. பட் நமக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கேண்டில் இன்னும் ஃபார்ம் ஆகல. ஓகே. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன விஷயம் சொல்லுவேன்னா, இந்த லோ வந்து வீக் லோ அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் லோ. லெட்ஸ் சி இந்த ஜோனுக்கு வருதா இல்ல இங்கவே ரியாக்ஷன்ஸ் கிடைக்குதான்ட்டு நாம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே. ஸோ இது வந்து எனக்கு ஒரு கிளீன் புல்லிஷ் ரியாக்ஷன் தான். ஸோ மேபி இங்க இருக்க கேப்ஸ ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? மேல போலாம். அண்ட் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? ஸோ ஒரு பெரிய ஹியூஜ் கேண்டில் வச்சு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எதனால அப்டின்னா, இங்க வந்து இது வந்து ஒரு வீக் லோவா கன்சிடர் பண்ணலாம் அப்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வீக் லோ இப்போ. அண்ட் இந்த வீக் லோவ அங்க இருக்க கீழ இருக்க இங்க இங்க பிளேஸ் ஆயிருக்கு இல்லையா சில ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர்ஸ் வந்து அழகா ஒரு விக் மட்டும் விட்டு கம்ப்ளீட்டா தூக்கியிருக்கான். அண்ட் லெட்ஸ் சி ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த டிமாண்ட் வரைக்கும் வந்து ரியாக்ஷன்ஸ் எதுவும் தருதா அப்படிங்கிறதும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதர் இங்கேயுமே நிறைய கேப்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த கேப்ஸுமே ஃபில் ஆகும். அது ஒன்ஸ் கீழ போயிட்டு மேல போகுதா? இல்ல அப்படியே மார்க்கெட் கன்டின்யூ பண்றான்றது வந்து செக் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே. ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஸ்டில் வந்து எனக்கு நல்ல ப்ரெஷர் தெரியுது. ஹியூஜா விக்ஸ் தெரியுது இங்க. லெட்ஸ் சி. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல பையிங் சிக்னல் தான். பட் ஸ்டில் நமக்கு வந்து இது எந்த ஜோன்லயுமே ப்ராப்பரா ஆக்ட் ஆகல. ஸோ இங்க இருக்க ஒரு இம்பேலன்ஸ்ல இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இம்பேலன்ஸ மட்டும் இங்க ரியாக்ட் ஆயி மார்க்கெட் இப்போ மேல புல்லிஷ் ரியாக்ஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த ஜோன் இப்ப என்ன பண்ணுவோம்? இத கன்சிடர் பண்ண மாட்டோம். இது என்ன ஜோன்? ஒரு எஸ்எம்டி ஜோனா மாறிடுச்சு. ஏன் எஸ்எம்டி ஜோன் அப்டின்னா, ஸோ ஒரு கரெக்ஷனுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம பை போவோம் ஆப்வியஸா. ஸோ யாரா இருந்தாலும். பட் அதுக்கு முன்னாடி உள்ள கான்டெக்ஸ்டையும் நம்ம பார்க்கணும். எதுக்காக மார்க்கெட் கீழ வரதுக்கு இங்க ரீசன் இருக்கு அப்படின்னா, இங்க வந்து சாலிடா வந்து இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. அண்ட் வந்து இங்க சில லிக்விடிட்டீஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த லிக்விடிட்டீஸ எடுக்குறான். அண்ட் இது வந்து ஒரு வீக் லோன்னு சொல்லியிருந்தேன். ஏன் இது வீக் லோ அப்படின்னா, இது வந்து எம்பிஓஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எம்பிஓஸ்னா என்னன்னா மைனர் பிஓஎஸ். ஓகே. ஸோ மைனர் பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மைனர் பிஓஎஸோட லோ வந்து வீக்கர் லோ. வீக்கர் லோ வந்து எப்போ வேணாலும் உடையலாம். ஓகே. ஸோ இது வந்து பிஓஎஸ். இது வந்து மைனர் பிஓஎஸ். ஓகே. ஸோ மைனர் பிஓஎஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபர்தரா வந்து வீடியோல இன் டீடைலா வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போதைக்கு கான்செப்ட் இதான். ஸோ லெட்ஸ் சி. பட் எனக்கு அட்லீஸ்ட் ப்ராமிசிங்கா இருக்கணும்னா இந்த ஹை வந்து எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுதுன்னு பார்ப்போம். பிரேக் பண்ணல. ஸ்டில் மார்க்கெட் என்ன பண்ணுது? ஸோ இந்த ஜோனுக்கு இது வந்து ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. லெட்ஸ் சி. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கா அப்படின்னா, இன்னும் பிரேக் ஆகல. லெட்ஸ் சி. ஸோ மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கான்சாலிடேட் ஆயிருக்கு இந்த ஜோன்ல. ஸோ பேசிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஜோன்ல எல்லாரையும் வந்து எய்தர் செல்லர்ஸுமே சரி, பையர்ஸுமே சரி. ஸோ எல்லாரையும் வர சொல்லி இந்த இடத்த வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு. அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க பைக் வாங்க, செல்லுக்கு வாங்க, பைக் வாங்க, செல்லுக்கு வாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி. எதனால அப்படின்னா நிறைய வந்து லிக்விடிட்டி வந்து கலெக்ட் ஆகும். ஸோ காசு தேக்கம் ஆகும். காசு தேக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் எல்லா காசையும் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக வேண்டிய டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் போகணும்னு நினைக்கிறேனோ அந்த டைரக்ஷனுக்கு ரீச் ஆயிடுவோம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ லெட்ஸ் சி. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் இப்போ இந்த லோ வரைக்கும் வந்துட்டோம். லெட்ஸ் சி இந்த டிமாண்டை ரீச் பண்றானான்னு பார்ப்போம். ஓகே. இன்னும் ரீச் பண்ணல. ஓகே. ஸோ ரீச் பண்ணாம இங்க என்ன பண்ணிருக்கான்? ஸோ இங்க உள்ள
ஹைய பிரேக் பண்ணிட்டான். ஓகே. அண்ட் இது என்னது? இது வந்து ஒரு ஈக்குவல் ஹைஸா இருக்கு இல்லையா? ஸோ ஈக்குவல் ஹைஸா இருக்கு அண்ட் இங்க வந்து காசு எடுத்திருக்கு. அண்ட் இதுவுமே வந்து என்ன ஒரு லிக்விடிட்டி ஜோன் தான். அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஸோ காசு இங்க இருக்கு, காசு இங்க எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கான் இப்போ. அண்ட் இது வந்து பிரேக் ஆயிருக்கு. லெட்ஸ் சி இப்போ மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் எங்க தரான்? ரிவர்ஸ் வரானா நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தரானான்றத செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ 10x ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஹை இங்க பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அண்ட் அகெயின் இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிமாண்ட். கரெக்டா? ஸோ இது வந்து ஹை பிரேக் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நியூ ஹை. இது வந்து ஒரு நியூ ஹை. அண்ட் இது வந்து ப்ரீவியஸ் ஹை. இது வந்து லோ. இந்த லோவோட டிமாண்ட்ல வந்து ரியாக்ட் ஆகி மார்க்கெட் மேல போற மாதிரி போயிருக்கு டே கேண்டில்ஸ்ல. ஸோ லெட்ஸ் சி நமக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேருந்து எடுத்தா கிடைக்குதா? எந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இது லோ வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஸோ இந்த ஹை டார்கெட் பண்ணலாமா? இல்லை இந்த ஏர்லியராக இங்கே வச்ச ஹை டார்கெட் பண்ணலாம். எப்படியும் வந்து ஆப்வியஸாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த அதை பிடிச்சிட்டோன்னா வெரி ஈஸி. ஓகே. ஸோ 2.24 வருது. இப்போ மார்க்கெட் கண்டிப்பாக அப் ட்ரெண்ட்ன்றது தெரியுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? தாராளமாக அட்லீஸ்ட் 3 வைக்கலாம். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் 3 ட்ரை பண்ணும். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் 3 ட்ரை பண்ணலாம். அண்ட் ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். ஸோ லெட்ஸ் சி. ஓகே. ஸோ ஒரு லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கனால நம்மளால ஈஸியா ஒரு ஒரு மினிமம் லாஸ்ல எக்ஸிட் ஆக முடியும். ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்றத ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னன்னா ஈக்குவல் லோ. இது என்னது? லிக்விடிட்டி ஜோன். ஸோ நம்ம மிஸ்டேக் தான். ஸோ இது வந்து டிமாண்டா இருந்தாலுமே இங்க ஒரு நல்ல ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலுமே இது என்ன ஜோன்? லிக்விடிட்டி ஜோன். ஏன்னா ஈக்குவல் லோஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அகெயின் எனக்கு இப்போ இது இந்த ஈக்குவல் லோஸ்க்கு கீழே இங்க என்ன ஆயிருக்கு? டிமாண்ட் இருக்கு வித் ப்ராப்பர் இம்பேலன்ஸ். ஸோ இது பார்க்காம விட்டாச்சு. அந்த ஒரு மிஸ்டேக்னால அந்த லாஸ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி லாஸ் தான். மிஸ்டேக்ஸ் எப்பயுமே வந்து அக்செப்டும் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் இது வச்சா போதும். இது வச்சா ஓகே. லெட்ஸ் சி சேம் டார்கெட். ஓகே. ஸோ லெட்ஸ் ட்ரை ஃபார் அ பை. லெட்ஸ் சி. ஓகே. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு? க்ளீன் மூவ். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால என்ன ஆயிடுச்சு? நமக்கு வந்து ஒரு லாஸ் ஆச்சு. அண்ட் அதுவுமே நான் வந்து கவனிக்காம விட்டனால தான். ஸோ இட் ஹேப்பன்ஸ். மார்க்கெட்ல இதுவுமே நடக்கும். ஸோ யாரா இருந்தாலுமே நடக்கும். அண்ட் இந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு செல் என்ட்ரி ட்ரை பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன நடக்குதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு ரியாக்ஷன் கிடைக்குதுன்னா ஏன்? என்ன ரீசன்? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து கரெக்டா தான் போயிருக்கு. ஓகே. ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா லிக்விடிட்டி வந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த லிக்விடிட்டியா காசு எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? நெக்ஸ்ட் டிமாண்ட் ஜோன். இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில். இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன்ல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? அழகான ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்து மார்க்கெட் நல்ல மூமெண்டம் நல்ல மேல போயிருக்கு. ஓகே. ஸோ லெட்ஸ் எக்ஸிட். ஸோ லெட்ஸ் சி. இப்போ வந்து ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நம்ம வந்து அப் டு டிசம்பர் 23 வரைக்கும் பார்த்துருப்போம். மேபி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். ஃபர்தரா இன்னும் டீட்டெயில் 5th 2022 வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி ரொம்ப லெங்க்தியா போகும் இந்த வீடியோ. ஸோ அதுக்காக கட் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.